துப்பறியும் ராம்குமார் சாம்பார் சாதம் சாப்பிட்டு விட்டு ரசம் சாதம் சாப்பிட துவங்கி இருந்தார். அப்போது கைபேசி ஒலித்தது. சரளா மொபைலை ராம்குமாரின் கையில் கொடுத்தாள். வணக்கம் சார், நான் இன்ஸ்பெக்டர் ராஜவேல் பேசுறேன். ஒரு கேஸ் சம்பந்தமா உங்க உதவி கொஞ்சம் வேண்டும் என்று சொன்னார். சொல்லுங்க சார், என்ன ஹெல்ப் வேணும்? சார், சிட்டியின் பிரபல தொழிலதிபர் சங்கர்லால் தற்கொலை செய்து இறந்து விட்டார். இறந்தது அவர் அறையில் தான். ஆனால் அறை உட்புறமாக தாளிடப்பட்டிருந்தது. அறையின் சாவி அவரிடமே இருந்தது. வேறு சாவி யாரிடமும் இருந்ததா? ராம்குமார் ராஜவேலிடம் கேட்டார். இன்னொரு சாவி அவர் மனைவியிடம் இருந்தது. சங்கர்லாலின் கையில் துப்பாக்கி இருந்தது, பையில் சாவி இருந்தது, அவ்வளவுதான். சிறிது நேரத்தில் துப்பறியும் ராம்குமார் தொழிலதிபரின் வீட்டில் இருந்தார். கையில் துப்பாக்கி, கதவு உள்பக்கம் தாளிடப்பட்டிருந்தது. இவைகளை பார்க்கும் பொழுது இது ஒரு தற்கொலை போல்தான் தோன்றுகின்றது. இந்த அறைக்குள் வந்து செல்வதற்கு ஒரே வழிதான் உள்ளது. அதுவும் பூட்டப்பட்டு அவரது பையிலேயே சாவி இருந்துள்ளது. ராம்குமார் பிணம் இருந்த இடத்தை சுற்றி சுற்றி வந்து ஆராய துவங்கினார். சுற்றி பார்த்துவிட்டு, இது தற்கொலை இல்லை சார், இது ஒரு கொலை மிஸ்டர் சங்கர். இவர் தற்கொலை செய்திருந்தால் நேராக தலையில் சுட்டியிருப்பார், நெஞ்சில் சுட்டியிருக்க மாட்டார். இவரை யாரோ நேரில் இருந்து சுட்டிருக்கின்றார்கள். இன்ஸ்பெக்டர், நான் இவர் பையில் இருந்தது கிடைத்த சாவியை பார்க்கலாமா? இன்ஸ்பெக்டர் கவரில் வைக்கப்பட்டிருந்த சாவியை எடுத்து ராம்குமாரிடம் கொடுத்தார். ராம்குமார், இந்த சாவி எந்த பாக்கெட்டில் இருந்து கிடைத்தது? இது வலது பாக்கெட்டில் இருந்து கிடைத்தது சார். ராம்குமார் பிணத்தின் அருகில் சென்று பையில் இருந்து லென்ஸை எடுத்து சங்கர்லாலின் பாக்கெட்டை ஆராய்ந்தார். ஆராய்ந்து விட்டு, இன்ஸ்பெக்டர் சங்கர், இது ஒரு திட்டமிட்ட கொலை. மிகவும் துல்லியமாக திட்டமிட்டு கொலை செய்யப்பட்டுள்ளார். என்ன சொல்லுதீங்க ராம்குமார்? அறைதான் உட்புறமாக தாளிடப்பட்டுள்ளதே என்றார். பாடியை போஸ்ட்மார்ட்டத்திற்கு அனுப்ப சொல்லிவிட்டு இருவரும் அந்த அறையை விட்டு வெளியில் வந்தனர். வீட்டை நோட்டமிட்டபடியே அங்கு அழுது கொண்டு உட்கார்ந்திருந்த சங்கர்லாலின் மனைவி சைத்தன்யாவிடம் விசாரணையை துவங்கினார்கள். மன்னிக்கவும் மேடம், தாங்கள் இது நடந்த பொழுது எங்கிருந்தீர்கள்? சார், நான் அடுத்த தெருவில் உள்ள என் தோழி வீட்டில் ஒரு பார்ட்டி இருந்தது. நான் அங்கு சென்றிருந்தேன். அப்பொழுது வேலைக்காரம்மா மீனாவின் போன் வந்தது. அம்மா, ஐயா கதவையே திறக்க மாட்டேங்கிறாங்க. நான் உடனே ஓடி வந்து என்னிடம் உள்ள சாவியை வைத்து அறையை திறந்த பொழுது என் கணவர் சுடப்பட்ட நிலையில் விழுந்து கிடந்தார். கையில் துப்பாக்கி இருந்தது என்று கூறிக்கொண்டே அழத் துவங்கினார். இருவரும் அங்கு நின்று கொண்டிருந்த மீனாம்மாவின் பக்கம் விசாரணையை துவக்கினார்கள். மீனாம்மா, என்ன நடந்தது என்று அப்படியே கூறுங்கள் என்றார் இன்ஸ்பெக்டர். ஐயா, நான் வழக்கமா ஐயாவுக்கு 8 மணிக்கு காஃபி கொடுக்கிறது வழக்கம். அன்றும் அதுபோல் கையில் காஃபியுடன் சென்று கதவை தட்டினேன். ஐயா ஐயா கதவை திறக்கவே இல்லை. நான் கூப்பிட்டு பார்த்தேன். உடனே நான் சின்னையாவிடம் சொல்லிவிட்டு அம்மாவுக்கு போன் பண்ணினேன் என்றாள். சங்கர்லாலின் ஒரே மகன் சௌரப் அங்கு பரிதாபமாக நின்று கொண்டிருந்தான். சௌரப், வேலைக்காரம்மா கூப்பிடும் பொழுது என்ன செய்து கொண்டிருந்தாய் என்று இன்ஸ்பெக்டர் சங்கர்லால் மகன் சௌரபிடம் கேட்டார். சார், நான் மொபைலில் பப்ஜி கேம் விளையாடிக்கிட்டு இருந்தேன் சார். அதற்கு மேல் விசாரிக்க ஒன்று இல்லாமல் வீட்டை விட்டு வெளியே வந்தனர். என்ன துப்பறியும் நிபுணரே, என்ன நினைக்கின்றீர்கள்? யார் இந்த கொலை செய்திருப்பார் என்று இன்ஸ்பெக்டர் துப்பறியும் ராம்குமாரிடம் கேட்டார். ஒன்றும் புரியவில்லையே சார், ஆனால் இது கொலை என்பது மட்டும் புரிகின்றது என்றார் ராம்குமார். இருவரும் நேராக சங்கர்லாலின் மனைவியின் தோழியின் வீட்டிற்கு சென்றனர். மிஸ்ஸஸ் சந்தியா, நாங்கள் உங்கள் தோழியின் கணவரின் மரணம் குறித்து விசாரிக்க வந்துள்ளோம் என்றார் இன்ஸ்பெக்டர். ராஜவேல், உங்கள் வீட்டில் கிட்டி பார்ட்டி நடந்த பொழுது யாரெல்லாம் வந்திருந்தார்கள் என்று ராம்குமார் கேட்டார். ஆமா மிஸ்ஸஸ் சங்கர்லால், இங்குதான் வந்திருந்தார். ஆனால் பர்ஸை மறந்து போய் வீட்டில் வைத்துவிட்டு வந்து விட்டதால் 5:30 ஒரு 10-20 நிமிடங்கள் வீட்டிற்கு பர்ஸை எடுக்க போய்விட்டார் என்றார்.
இன்ஸ்பெக்டரிடம், சார் நீங்க ஒண்ணு பண்ணுங்க, சங்கர்லாலின் மகன் யார் யாருடன் பப்ஜி விளையாடினான் என்ற விவரமும் வேலைக்கார அம்மாவின் வீட்டு விலாசமும் விசாரணைக்கு வேண்டும் என்று கூறிவிட்டு விடை பெற்று புறப்பட்டார் துப்பறியும் ராம்குமார். எங்க ராம்குமார் இவ்வளவு அவசரமா ஓடுனீங்க? ஆமா சார், குழந்தைய கூப்பிட போன வேண்டிய நேரம் ஆயிட்டு வருகிறேன் என்று கூறிவிட்டு விடைக்கு காத்திராமல் புறப்பட்டார். பின்பு ராம்குமார் நேராக வேலைக்காரி மீனாம்மாவின் வீட்டிற்கு சென்றார். மீனாவின் வீட்டில் பெரிய பூட்டு தொங்கிக் கொண்டிருந்தது. ராம்குமார் கதவை உடைத்து வீட்டினுள் நுழைந்தார். சில பொருட்களை தேடி எடுத்துக்கொண்டார். மறுநாள் விசாரணைக்காக சங்கர்லாலின் வீட்டிற்கு ராம்குமார் இன்ஸ்பெக்டருடன் சென்றார். அனைவரும் வரவேற்பறைக்கு வந்தனர். அனைவரது முகத்திலும் பயம் தெரிந்தது. ராம்குமார் பேச துவங்கினார். சங்கர்லாலை யாரோ அவரது துப்பாக்கியால் சுட்டு கொன்றுவிட்டு துப்பாக்கியை அவரது கையிலேயே வைத்துவிட்டு தடயங்களையும் அழைத்து சென்றுள்ளனர். சாவியை மீன்பிடி கம்பியில் மாட்டி ஜன்னல் வழியாக சங்கர்லாலின் பாக்கெட்டில் வைத்துவிட்டு இது ஒரு தற்கொலை போல் சித்தரிக்கப்படுகின்றது என்றார் துப்பறிவாளர் ராம்குமார். மேலும் இன்ஸ்பெக்டர் அனுப்பிய நம்பர்களை வைத்து அவர் மகன் பப்ஜி விளையாடுவது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது என்றும், சங்கர்லாலின் மனைவி கிட்டி பார்ட்டி சென்றது, பர்ஸை மறந்தது, வரவேற்பறையில் வைத்து சென்றது, பின்பு அதை எடுத்து சென்றது எல்லாமே உண்மை என்றும் தெரிய வந்துள்ளது. வீட்டில் இருந்தது வேலைக்காரம்மா மீனாம்மா மட்டுமே என்றும், துப்பாக்கி சுடும் சத்தம் அவருக்கு கேட்காமல் இருக்க வாய்ப்பில்லை என்றும், அவர் மேலேயே சந்தேகம் வலுப்பதாகவும் கூறினார். இதை கேட்ட மீனாம்மா, ஐயோ, எனக்கும் இந்த கொலைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, அநியாயமாக என் மேல் பழி சுமத்துகின்றீர்கள் என்று கதறினாள். அப்போது ராம்குமார் ஒரு மீன்பிடி கம்பியை எடுத்து காட்டி, மீனம்மா, இது உங்கள் வீட்டிலிருந்து கைப்பற்றப்பட்டிருக்கிறது. ஒரு மீன்பிடி கம்பியை வைத்து தன்னை குற்றவாளி என்று கூறி கேஸை முடிக்க பார்க்கின்றார்கள் என்று விவாதம் செய்தாள் மீனாம்மா. ஆனால் அந்த போன தூண்டில் நூல் அந்த சாவியுடன் சங்கர்லாலின் பையில் இருந்ததாகவும், அது மீனாம்மாவின் வீட்டில் கைப்பற்றப்பட்ட தூண்டில் நூலுடன் பொருந்துவதாகவும் இன்ஸ்பெக்டரின் கையில் இருந்த ஆதாரத்தை காட்டி கொலை செய்ததற்கான காரணத்தை கேட்டனர் மீனாம்மாவிடம். அப்போது ஒரு புகைப்படத்தை எடுத்து இது யார் என்று கேட்டார் துப்பறியும் நிபுணர் ராம்குமார். அந்த புகைப்படத்தை சங்கர்லாலும் கூடவே ஒரு பொண்ணும் இருந்தாள். கிட்டத்தட்ட மீனாம்மாவின் சாயலில் இருந்தாள். ஆம், நான் தான் கொன்றேன். என் தாயை ஏமாற்றி நட்ட நடுவில் விட்டு சென்ற கயவன், துரோகி, பணத்திற்காக ஒருத்தரை திருமணம் செய்து செட்டில் ஆகிவிட்டார். என் தாய் எத்தனை பழி சொல்லை கேட்டிருப்பாள். இன்று என் தாயின் ஆத்மா சாந்தியடையும் என்று கூறி கையை நீட்டினாள் விலங்கு மாட்டுவதற்காக.